யாருக்கு இந்த சொத்து தேவையில்லை, பணம் வாங்கி கொண்டு சென்றுவிட விரும்புகிறாரோ அந்த நபரிடமிருந்து ரிலீஸ் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பாகத்தை உங்களுக்கு ரிலீஸ் செய்து எழுதி கொடுத்து விடுவாங்க. அந்த பத்திரத்தை நீங்கள் சார்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டால் அந்த சொத்தின் முழு உரிமையும் உங்கள் வசம் வந்துவிடும். பட்டாவையும் தனித்து உங்கள் பெயரில் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். இது 2வது நிலை. 3வதாக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பாகஸ்தர் இருக்கிறாரு, 2 பேர் பார்ட்னர், ஒருத்தர் இறந்துடுறாரு. அப்போ இறந்துட்டா அந்த சமயத்தில் அந்த சொத்தின் நிலை என்னவா இருக்கும்? மெயின் ஓனர் ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொரு பார்ட்னர் இருக்கார் இல்லைங்களா, அவர் இறந்துடுறாரு அப்படின்னா அவருக்கு மனைவி பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ, மனைவி 4 பிள்ளைகள் என்றால் அந்த 5 பேருமே இந்த சொத்துக்கு உரிமையாளர் ஆகிவிடுவாங்க. யார் இறந்தாங்களோ அவங்களுடைய இறப்பு சான்றிதழை கொடுத்து அவங்களுடைய வாரிசுகள் இந்த